நீங்க யுத்தம் பண்ணிட்டீங்க. உங்க வாழ்க்கையில உங்க குடும்பத்துல சில பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரே இது இன்னைக்கு மாறிடுச்சு. என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற சத்துரு விடமாட்டான். ஏனென்றால் நீங்கள் கர்த்தருடைய சாயலின் படியாய் உருவாக்கப்பட்டிருக்கிறபடியினால் ஆராதிக்கிறபடியினாலே ஆராதனையை விட்டு உங்களை வழிவிலகும்படி செய்வான். இரண்டாவது காரியம் நடக்கிறது. மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திர சபையா எல்லாரும் ஒருத்தர் கூட ஃபேவரா பேசல. அன்றைக்கு 250 பேர் கோராகோடு இருந்தார்கள். மோசேயும் ஆரோனுக்கு ஒரு தெம்பு இருந்துச்சு, பரவாயில்ல சமயங்களோடு இருக்கிறது. இரண்டாவது ஒரு காரியம் நடக்கிறது. கர்த்தர் வார்த்தைகளால் தேற்றினார். உனக்கு நிற்பதற்காய் ஒரு சின்ன பிள்ளை இருக்குது, ஒரு குடும்பம் இருக்கிறது. அன்றைக்கு சபையிலே 6.5 லட்சம் ஜனங்கள் இருந்த இடத்திலே மோசேக்காக ஆரோனுக்காக பேச ஒருவனும் இல்லை. அவர்களுக்காக நினைச்சது நான் மாத்திரம்தான்.